நெல்லை சந்திப்பு சாலைகளில் 4வது நாளாக வெள்ள நீர் வடியாமல் முழங்கால் அளவிற்கு தேங்கி நிற்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மோகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மோகன், குறிப்பாக எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது, நீரை வெளியேற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறதா, என்ன சொல்கிறார்கள் அப்பகுதி மக்கள், முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பார்த்தோம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. இதை தொடர்ந்து முக்கிய மற்றும் ஸ்ரீபுரம், சிந்துமந்துறை, மீனாட்சிபுரம் பல்வேறு பகுதிகளான வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. இதை தொடர்ந்து இந்த முக்கிய ஜங்ஷன் பகுதி என்பது பெரியார் பேருந்து நிலையம் என்று புதிய கட்டிடம் கட்டப்பட்டு தொடங்கப்படாத நிலையில் உள்ளது. இதை தொடர்ந்து இந்த பகுதியில் சுமார் ஏறத்தாழ ஒரு 100க்கும் மேற்பட்ட கடைகள், விற்பனை கடைகள் எல்லாமே இங்கதான் உள்ளது. இந்த பகுதியில பார்த்தோம்னா மொபைல் கடைகள் மற்றும் போட்டோ ஸ்டுடியோ அனைத்துமே, இந்த கடைகள் அனைத்துமே இங்க அதிகமாக காணப்படக்கூடிய முக்கிய பகுதி ஆகும். நெல்லை ஜங்ஷன் என்பது திருநெல்வேலியின் முக்கிய பகுதி. இந்த பகுதி வழியாக தான் நெல்லை ரயில்வே நிலையத்திற்கு செல்லக்கூடிய முக்கிய சாலை என்பது கருதப்படும். இதைத் தொடர்ந்து நம்ம தினத்தந்தி நாளிதழ் ஆபீஸும் இதன் அருகேதான் உள்ளது. இந்த நாளிதழ் ஆபீஸுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளையும் தண்ணியானது தேங்கி இன்று வரை குறையாத வண்ணமாகவே உள்ளது. முதல் நாள் 2ஆம் நாள் வரை பார்த்தோமானால் இந்த இடத்தில் உள்ள அனைத்து பில்டிங்கிலும் முதல் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் முழுகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது தண்ணியானது. 2 நாள் கழித்து இன்று 3ஆம் நாள் பார்க்கும் பொழுது தண்ணியான அளவு குறைந்து இடுப்பளவிற்காக தண்ணி குறைந்து இருந்தது. இன்று பார்த்தோமானால் முட்டு அளவிற்கு இந்த இடத்தில் தண்ணியானது இன்னும் போவதற்கு வழி இல்லாமல் தேங்கி கொண்டு இந்த இடத்தில் நிற்கக்கூடிய காட்சிகளை தான் நம்மளது இப்போ நேரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில் பார்த்தோமானால் சுமார் 6 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இறந்த நிலையில். இந்த பகுதிகளில் மட்டுமே இந்த வெள்ளம் சூழ்ந்து இந்த தண்ணி போக முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தில் இருந்து மட்டுமே, இந்த ஜங்ஷன் பகுதியில் இருந்து அதிகபட்சமாக 6 உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ள இந்த பகுதியாக கருதப்படக்கூடியது. முக்கியமாக சொல்ல போகணும் என்றால் இந்த இடத்துல பார்க்க போறோம்னா இந்த ஒரு முக்கியமான ஒரு ஸ்டுடியோ இங்கதான் அதிகமா ஸ்டுடியோ கடைகள் எல்லாம் இங்க இருக்குது. பேக்கரி, அது போக பேர் சொல்லக்கூடிய மாதிரி பேக்கரி, அது போக லாட்ஜ், ஹோட்டல், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரக்கூடியவங்க அனைவருமே இங்க ரூம் எடுத்து தங்கணும் என்றால் இந்த இடத்துல தான் தங்க முடியும். அதே போல் இந்த இடத்தில் வசித்து அவர்கள் தங்கிவிட்டு எங்கேனாலும் நெல்லையப்பர் கோவில் எங்கு செல்வதற்கு என்றாலும் ரயில்வே நிலையம் வழியாக செல்வதற்கு முக்கியமாக கருதக்கூடிய இந்த ஜங்ஷன் பகுதி வெள்ளத்தில் சூழ்ந்து இன்று 4ஆவது நாள் ஆகியும் தண்ணி வெளியே செல்ல முடியாத அளவிற்கு இந்த இடம் சூழ்ந்துள்ளது. இதைத் தொடர்ந்து மாலை முரசு ஆபீஸும் நம்மளது ஜங்ஷன் பகுதியில் அமைந்துள்ளது. அந்த வளாகத்திலும் பார்த்தோம் என்றால் தண்ணியானது உள்ளே இருந்து வெளியே செல்ல முடியாமல் தண்ணி உள்ளுக்குள்ளேயே சென்று கொண்டிருப்பதையும் நம்மளால் காண முடியும். இந்த காட்சியும் இந்த இடத்தில் இருந்து பார்க்கும்போது மக்கள், இந்த இடத்தில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள், சிந்துமந்துறை இந்த சைடில் உள்ளது. இதைத் தொடர்ந்து ஜங்ஷன் தாண்டி அந்த தண்ணியானது ஜங்ஷன் சிந்துமந்துறை வழியாக நெல்லை தாமிரபரணி ஆற்றுக்கே மறுபடியும் போய் செல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் சிந்துமந்துறையில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே அந்த இடத்திலிருந்து இந்த தண்ணி வெளியேறாத காரணத்தினால் 4 நாட்கள் ஆகியும் தண்ணி மற்றும் குடிக்க மின்சாரம் இல்லாமல், குடிக்க தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அந்த இடத்தில் வசித்த மக்கள் அனைவருமே உள்ளே இருந்து வெளியேறக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நம்மளால் காண முடியும். இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய அனைவரும் அவர்கள் உறவினர்கள் வீட்டிற்கு மற்றும் அவர்களோட நண்பர்கள் வீட்டிற்கு செல்லக்கூடிய காட்சிகளை இப்ப நம்மால் பார்க்க முடிகிறது. இதைத் தொடர்ந்து மற்றவர்கள் போக முடியாதவர்கள் அவர்கள் வேலைக்காக இங்க இருந்து வேலைக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் இந்த இடத்திலிருந்து நம்மளால் காண முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி மோகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.